சின்னத்திரை நிகழ்ச்சிகளில் பங்கேற்று புகழ் பெற்றவர் நடிகர் ரோபோ சங்கர். விஜய் டிவியில் வெளியான பல்வேறு நிகழ்ச்சிகளில் ரோபோ சங்கர் தனது மிமிக்ரி மூலமாக மக்களை கவர்ந்தார். அதேபோல ரோபோ போன்று நடனமாடி மக்களையும் கவர்ந்தார். அதன் பிறகு சினிமா வாய்ப்பு கிடைத்தது. நடிகர் தனுஷின் மாரி உட்பட பல திரைப்படங்களில் நடித்துள்ளார். காமெடி கதாபாத்திரங்களில் நடித்து நடிகராக உயர்ந்தார் ரோபோ சங்கர். இந்த நிலையில்தான் திடீரென்று அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து அவர் சென்னை பெருங்குடியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சென்னையில் புதிய படப்பிடிப்பில் ரோபோ சங்கர் நடித்து வந்தார். அப்போது அவர் திடீரென்று மயங்கி விழுந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு டாக்டர்கள் பரிசோதனை செய்து சிகிச்சை அளித்தனர். படப்பிடிப்பின் போது ரோபோ சங்கருக்கு நீர்ச்சத்து குறைபாடு மற்றும் குறைந்த இரத்த அழுத்தம் ஏற்பட்டுள்ளது. இதனால் அவர் மயங்கியதாக கூறப்படுகிறது. மருத்துவமனையில் ரோபோ சங்கருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. நேற்று காலையில் ரோபோ சங்கர் மருத்துவமனையின் சாதாரண பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. அதன் பிறகு மாலையில் அவர் ஐசியூவுக்கு மாற்றப்பட்டார். அவரது உடல்நிலையில் தொய்வு ஏற்பட்டதால் ஐசியூவுக்கு மாற்றப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஐசியூவில் வைத்து ரோபோ சங்கருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது அவரது ரசிகர்களை கவலைப்பட வைத்துள்ளது. ரோபோ சங்கர் மீண்டும் குணம் பெற வேண்டும் என்று ரசிகர்கள் கூறி வருகின்றனர். முன்னதாக சில மாதங்களுக்கு முன்பு ரோபோ சங்கர் மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்பட்டார். மஞ்சள் காமாலைக்கு சிகிச்சை பெற்று வந்த அவர் நலம் பெற்ற நிலையில் தற்போது மீண்டும் உடல்நலக்குறைவால் ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டுள்ளது. அவரது குடும்பத்தினரையும் ரசிகர்களையும் கவலையில் ஆழ்த்தியுள்ளது.